சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அரசர் சிலைகள் மேலே அழாதி பற்று வச்சிருந்தார். பல்வேறு விதமான சிலைகளை வாங்கி தன்னுடைய அரண்மனை முழுக்க நிரப்பியிருந்தார். அத்தனை சிலைகள் அரண்மனையில் இருந்தாலும் ஒரு 3 சிலைகள் மேலே அரசருக்கு கொள்ள பிரியம். அவர் தினம் தினம் அந்த சிலைகளை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சிலைகள், அந்த 3 சிலைகளை மட்டும் பொறுப்பெடுத்து கவனிக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு பணியாளரையே நியமிச்சிருந்தார். அந்த பணியாளரும் பல நாட்களாக அந்த சிலைகளை மிக பத்திரமாக பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த சிலைகளை சுத்தம் செய்யல ஒரு சிலை விழுந்து உடஞ்சிருது. அதை உடஞ்ச அந்த நேரத்தில் சரியாக அரசரும் வந்துடுறார். வந்தப்போ பார்த்த அரசருக்கு மிகப்பெரிய கோபம் வந்துடுது. அவர் பார்த்து ரசித்து வச்சுருந்த அந்த 3 சிலைகளில் ஒரு சிலையை அவர் உடைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அரசருக்கு கோபம் தாழ முடியாமல் வந்து, உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தண்டனை கொடுத்துட்றாரு. இதை கேட்ட பணியாளர் திடீர்னு ஒரு நிமிடம் ஆடி போனவர் சுதாரித்தவரா என்ன பண்ணுறாருன்னா, அரசர் திரும்புறதுக்குள்ளார மற்ற 2 சிலையும் தள்ளி விட்டு உடைச்சிட்றாரு. இதை பார்த்த உடனே அரசருக்கு பயங்கரமான கோபம் வந்து அந்த பணியாளர்கிட்ட கையை தூக்கிட்டு வேகமாக அடிக்கிறதுக்காக வராரு. வரப்போ அந்த பணியாளர் வந்து அரசரோட காலில் விழுந்து வணங்கி அரசர்கிட்ட சொல்கிறார், அரசே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். உங்களுக்கு மிக பிடித்தமான சிலை இந்த 3 சிலையும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ இந்த ஒரு சிலையை உடைச்சிட்டேன், தெரியாத எதிர்பாராத விதமாக. எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருந்தும் எதிர்பாராத விதமாக அந்த சிலை உடஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இந்த 2 சிலைகளையும் விட்டுட்டு போனேன்னா மறுபடியும் ஒரு பணியாளரை நீங்கள் நியமிப்பீங்க. இந்த சிலை மிக ஈஸியாக உடையக்கூடிய சிலையாக இருக்குது. அதனால் ரொம்ப சாதாரணமாக அந்த சிலை உடஞ்சிரும். அதனால் இன்னும் 2 பேர் அவங்களோட உயிரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு விதித்த மரண தண்டனை என்னுடையே போகட்டும் அப்படின்னு மற்ற சிலைகளையும் உடைச்சிட்டேன். தவறுக்கு என்னை மன்னிக்கணும் அரசே அப்படின்னு அந்த பணியாளர் சொன்ன உடனேயும் அரசருக்கு வந்து மனம் உருகி போச்சு. தன்னுடைய தவறை உணர்ந்தவராக அந்த பணியாளரை தூக்கி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு அரசனாக இருந்து என் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நான் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டேன். உடையக்கூடிய சிலைக்காக உன்னதமான உயிரை எடுக்கிறதுக்கு நான் துணிஞ்சிட்டேன். இந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு செயலை நான் செய்ய இருந்தேன். எனக்கு அறிவு புகட்டிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பணியாளருக்கு நன்றி சொல்லி அவருக்கு உண்டான அந்த பொற்காசுகளையும் வழங்கி அரசர் மகிழ்ந்தார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இப்படித்தான் சில அர்த்தமற்ற நிரந்தரமற்ற சில விஷயங்களுக்காக நாம் மிக பெரியதாக பார்க்கக்கூடிய மனித உறவுகளை விட்டு பிரிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை விட்டு விலகுகிறோம். நாம் எதற்காக எதை இழக்கிறோம் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்குருவே சரணம்.